அவன் கோபத்துக்கு ஆட்பட்டால் நிச்சயமாக அவன்தானே உள்ள ஜோதியாக இருக்கிறான், அல்லது அவன்தான் உள்ள ஜோதியாக இருக்கான். அவன்தான் காம தேகமாக இருக்கிறான், சூட்சம தேகமாக இருக்கான், ஒளி வடிவாக இருக்கிறான். ஆசி பெறுவதற்கு சைவந்தான், சைவ உணவு தான். சைவ உணவு மேற்கொண்டாலன்றி இறைவன் ஆசி பெற முடியாது. சரி, பழக்க தோஷம், என்ன பாவம் செய்தேனோ, நானே உண்டு ரசித்தவன், உயிர் கொலை செய்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆசானை கேட்டோம், கடையெல்லாம் அவளை இயற்கை கடவுளை ஆசானை கேட்டோம். அப்போ இயற்கை கடவுள் மனிதனாக இருக்கு, இன்பமும் துன்பமும் கலந்துருக்கு, நரகமும் சொக்கமும் இருக்கு, அசுத்தமும் சுத்தமும் சேர்க்கு. அதை ஞானிகள் என்ன செய்கிறான், அது அந்த உண்மை தெரிந்து அசுத்தமாகிய கெட்ட களிம்பு தேகத்தை நீக்கி ஒளி உடம்பு பெறுகிறான். அப்போ ஒளி உடம்பு பெற்றால் எல்லாம் உள்ள இயற்கை கடவுளாக மாறி இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், சைவ உணவு மேற்கொண்டு உயிர் கொலை செய்யாது மகிழும்படி செய்தால் அது என்ன, இயற்கை கடவுள் என்ன செய்கிறான், அசுத்த தேகத்தை நீக்கவும் அருள் செய்கிறான். அதுக்குரிய வாய்ப்பு அவனே தீரான். என்ன அற்புதம்! தோற்றுவித்த அதே இயற்கை கடவுள் அசுத்தத்தை நீக்குவதற்கும் துணையாக இருக்கிறான். அசுத்தம் தானே போல் யோகிகளுக்கு தான் தெரியும்.